ஒரு அழகான பசுமையான கிராமம். அங்கே ஒரு நல்ல விவசாயி இருந்தார். அவருடைய பெயர் ராமன். ராமனுக்கு ஒரு அன்பான மனைவி லக்ஷ்மி, 2 குட்டி குழந்தைகள். அவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு காலையிலும் ராமன் சீக்கிரம் எழுந்தார். நான் வயலுக்கு போறேன் என்றார். குழந்தைகள் கையை அசைத்து டாடா டாடா என்று சொல்வார்கள். ஒரு நாள் கடும் வெயில். ஒரு காகம் தாகமாக கா கா என்று அழுதது. ராமன் உடனே தண்ணீர் வைத்தார். காகம் சந்தோஷமாக குடித்தது. குழந்தைகள் கேட்டார்கள், அப்பா, காகத்துக்கும் தண்ணீரா? ராமன் சிரித்தார். அதுவும் ஒரு உயிர்தான் என்றார். மற்றொரு நாள் ஒரு நாய் பசியாக வந்தது. பௌ பௌ என்று அழுதது. ராமன் தன் சாப்பாட்டை பகிர்ந்தார். நாய் சந்தோஷமாக வாலாட்டியது. லக்ஷ்மி கேட்டாள், நமக்கு போதுமா? ராமன் சொன்னார், நாம் பகிர்ந்தால் நல்லது வரும். ஒரு மாலை சின்ன செடி வாடி இருந்தது. ராமன் தண்ணீர் ஊற்றினார். குழந்தைகளும் உதவினார்கள். இது நம்ம செடி என்றார்கள். கிராம மக்கள் சிரித்தார்கள். ஏன் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறாய் என்றார்கள். ராமன் சிரித்தார். எதுவும் சொல்லவில்லை. ஒரு நாள் வறட்சி வந்தது. மழை இல்லை. வயல்கள் வாடின. குழந்தைகள் பயந்தார்கள். லக்ஷ்மி கவலையடைந்தாள். ராமன் சொன்னார், பயப்படாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க என்று தைரியம் சொன்னார். அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. அவர்கள் நீரூற்றிய செடி பெரிய மரமாக இருந்து நிழல் கொடுத்தது. காகம் மற்றும் பல பறவைகள் வந்தன. அவை விதைகளை போட்டது. ஒரு நாள் மேகம் வந்தது. மழை பெய்தது. வயல் பசுமையானது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக ஆடினார்கள். லக்ஷ்மி சிரித்தாள். இது நம்ம நல்லதன் பலன் என்றாள். மற்றவர்கள் வந்தார்கள். நாங்களும் நல்லது செய்வோம் என்றார்கள். ராமன் சொன்னார், அன்பு விதை போடுங்க, மகிழ்ச்சி கிடைக்கும் என்றார். குட்டீஸ்களே, கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கலாம். Don't forget to like and subscribe.